வியூவர்ஸ், வெல்கம் டு விஏஓ. இன்றைய வகுப்புல சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தொடர்பான செய்திகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தொடர்பான செய்திகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இயல் 3ல கவர் பண்ணிருக்காங்க. ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்ல கவர் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தெளிவா படிச்சுக்கோங்க. இதுவே போதுமானது. இந்த லெசனை படிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த லெசனை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இன்றைய வீடியோ பதிவுல இந்த 2 லெசன்ல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நீங்க உங்களுக்கு பக்கத்துல கவிதா அப்படிங்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறதா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் கவிதாவை, ஆனா கவிதா யாருன்னே தெரியாத ஒரு நபர் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க கவிதா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பக்கத்துல தானே இருக்காங்க, இங்க இருக்கா பாரு, இவள் தான் கவிதா அப்படிம்பீங்களா? சோ அப்ப அந்த இடத்துல அந்த பெண்மணியை சுட்டுவதற்காக நீங்க என்ன சொல்லி யூஸ் பண்றீங்க? இவள் இவள் அப்படின்றீங்க. அதே கவிதா கொஞ்சம் தூரத்துல இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? அங்க இருக்கா பாரு, அவள் தான் கவிதா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ தூரத்துல இருக்கும் போது அவள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா தூரத்துல இருக்க பர்சனை காட்டும் போது இவதான் கவிதா அப்படின்னு, இவள் தான் கவிதான்னு கையை நீட்டி சொல்ல மாட்டோம். அப்ப என்ன சொல்லுவோம்? அங்க இருக்கா பாரு, அவள் தான் கவிதா அப்படிம்போமா? அதே பக்கத்துல இருந்தா இவள் தான் கவிதா அப்படிம்போம். அப்ப அந்த பெண்மணியை சுட்டுவதற்காக இவள் அவள் அப்படிங்கிற அந்த இடத்தை பொறுத்து, அண்மையில் இருந்தால் இவள், தொலைவில் இருந்தால் அவள் அப்படிங்கிற அந்த சொற்களை பயன்படுத்துறோமா? சோ இந்த மாதிரி ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தை தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கவிதா இல்லாம உங்களுக்கு பக்கத்துல கபிலன் அப்படின்னு ஒரு கேரக்டர் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப வேற யாரோ ஒருத்தர் கபிலனா அவங்க பார்த்தது கூட இல்லை, ஆனா கபிலனை தேடி வந்திருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, எங்க கபிலன் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் பக்கத்துல இருந்தா என்ன சொல்லுவீங்க? இவன் தான் கபிலன் அப்படின்னு காட்டுவீங்களா? கையை காட்டி இவன் தான் கபிலன் அப்படிவீங்க. அதுவே தூரத்துல இருந்தா அவன் தான் கபிலன் அப்படின்னு சொல்லி காட்டுவோமா? அதுவே உங்க பக்கத்துல ஒரு தமிழ் ஆசிரியர் நிக்கிறாரு. தமிழ் ஆசிரியர் யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து உங்ககிட்ட, இங்க தமிழ் ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பக்கத்துல இருக்காரு பாருங்க, இவர்தான் தமிழ் ஆசிரியர்னு சொல்லுவீங்க. அதுவே ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்தா அங்க இருக்காரு பாருங்க, அவர்தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப தமிழாசிரியரை சுட்டும் பொழுது அந்த இவர் அவர் அப்படின்ற அந்த சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். இந்த இவர் அவர் அவள் இவள் அவன் இவன் இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நபரை சுட்டி காட்டுகின்றோம். இதுவே வந்துட்டு உங்க பக்கத்துல இங்க இத்தனை மரம் இருக்குல்ல, இதுல எது வாகை மரம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மரம் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னா இதுதான் வாகை மரம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவே தூரத்துல இருந்தா அங்க இருக்கு பாரு, அதுதான் வாகை மரம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு அக்ரிணை பொருட்களை குறிப்பதற்கு இது அது இவை அவை அப்படின்ற சொற்களை பயன்படுத்துகின்றோம். அப்ப ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களில் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்களைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான் கண்டென்ட். சோ இப்போ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, அவள் இவள் அங்கு இங்கு அந்த இந்த அவர் இவர் அவள் அவன் இவன் அப்படின்ற எல்லா சொற்கள்லயும் எல்லாமே எதுக்கு பயன்படுது? ஒன்றனை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணம். ஆ அங்க அப்படிங்கறது ஆ, இ அப்படின்னா இங்க இந்த பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டு. ஓகேங்களா? சோ இந்த எழுத்துக்களைத்தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னது? ஆ இ ஆகிய எழுத்துக்களை தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் தான் மொத்தமே 2 தான் இருக்கா, ஆ இ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சுட்டெழுத்துக்கள் 3 இருக்கிறது. என்னென்ன அப்படின்னா ஆ இ உ. இந்த ஊ அப்படிங்கறது வந்து இன்றைய காலகட்டத்துல நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஆனா ஒரு காலத்துல, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இந்த ஊவானது வழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா தற்போது நாம் பயன்படுத்துவது இல்லை. ஜென்ரலா உங்ககிட்ட சுட்டெழுத்துக்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆ இ உ. ஏன்னா அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இதுல எல்லாத்துலயுமே அந்த முதல் எழுத்து என்னதான் இருக்கு? ஆ இ ஆ இ ஆ இ. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப இந்த முதல் எழுத்துக்கள், அதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ ஒரு மனிதரையோ சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களின் முதலில் உள்ள எழுத்துக்களைத்தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆ இ உ ஆகிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். புரிஞ்சிருச்சுங்களா? சோ இப்போ இத வகைப்படுத்துறாங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இதுல
அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவன், அவன், இது, அது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சோ இப்போ இவன், அவன், இது, அதுல இந்த சுட்டெழுத்துக்கள் என்னது ஆ இ தானே. இந்த இவன் அப்படிங்கிற சொல்லுல ஈய நீக்கிட்டா வன் அப்படிங்கிறது பொருள் தருதா உங்களுக்கு? இல்ல. சோ இப்போ உங்ககிட்ட பக்கத்துல இருக்கவன் கபிலன் வச்சுக்கோங்களேன். யாரோ வந்து கேக்குறாங்க, அப்ப என்ன சொல்றீங்க? இவன் கபிலன் அப்படிங்கிறீங்க. சோ இவன் கபிலன் அப்படிங்கிற இடத்துல அந்த கபிலன் அப்படிங்கிற நபரை நீங்கள் சுட்டி காட்டுவதற்காக இவன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அந்த இவன்கிற வார்த்தையில ஈய நீக்கிட்டீங்க அப்படின்னா வன் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அப்ப வரவங்க கிட்ட வன் கபிலன் அப்படின்னா புரியுமா உனக்கு? புரியாது இல்ல. சோ அப்ப இந்த எழுத்துக்களை நீக்கினால் நீங்க சுட்ட வேண்டிய பொருளை சுட்டாமல் இருக்கும். ஓகேங்களா? அந்த எழுத்துக்களை நீக்கிட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, யார சுட்டி காட்ட நினைக்கிறீங்களோ அதை சுட்டாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா அந்த எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது, நீங்கள் நினைப்பதை சுட்டி காட்டாது. அப்ப அந்த எழுத்துக்களானது அந்த சொல்லின் உள்ளே இருந்தால் மட்டுமே அது என்ன பண்ணும்? நீங்கள் நினைக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து அகச்சுட்டு. அதாவது அந்த சொல்லின் உள்ளே இருக்கணும் அந்த சுட்டெழுத்தானது. அந்த ஈங்கிற சுட்டெழுத்தானது அந்த சொல்லின் உள்ளே இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டும். அப்படி இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அகச்சுட்டு. அதேதான் அவன் அப்படிங்கறதுலயே ஆவணிக்கிட்டா வன் அப்படிங்கிறது பொருள் தராது. இது ஈயணிக்கிட்டா தூங்கிறது பொருள் தராது. அது ஆவணிக்கிட்டா தூங்கிறது பொருள் தராது. இந்த மாதிரி அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிய பிறகு பொருள் தராமல் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் அந்த சொல்லுக்குள்ளேயே இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிறத சுட்டி காட்டும். அததான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. ஆவையோ ஈயோ நீக்கிட்டா வன் வன்னு தான் வருது. வன் அப்படின்னா எந்த பொருளும் இல்ல. தூண் வருது. தூணா எந்த பொருளும் இல்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்றாங்க. அதாவது இந்த சுட்டெழுத்துக்கள் நீங்காமல் இந்த சொல்லுக்குள்ளேயே இருந்தா மட்டும்தான் பொருள் தருது அப்படின்னா அந்த வகையான சொற்களைத்தான் அகச்சுட்டு அப்படின்றாங்க. அப்ப அவன், இவன், இவர், அவர், அவள், இவள், இது, அது, இது எல்லாமே என்ன? அகச்சுட்டை சேர்ந்த எழுத்து அகச்சுட்டை சேர்ந்த சொற்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புறத்திட்டு, சாரி புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னா அப்படியே ஆப்போசிட். அகச்சுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? புறச்சுட்டு. என்னன்னா இதுல அந்த சுட்டு எழுத்துக்களை நீங்க நீக்கினதுக்கு அப்புறம் கூட பொருள் தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வானம், இம்மழை, இந்நூல் அப்படின்னு சொல்லி 3 கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மலையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த மலை உங்களுக்கு அருகில் இருக்கு. அப்ப நீங்க அந்த மலையை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க? இந்த மலை மிகப்பெரியது, இந்த மலை மிகவும் சிறப்பானது, இந்த மலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மூலிகைகள் இருக்கின்றன அப்படிலாம் சொல்றோமா? அப்ப இம்மழை, இம்மழை அப்படின்னு குறிப்பிடுறோமா? அப்ப இந்த இம்மழை அப்படின்னு நம்ம அந்த மலையை சுட்டி காட்டுகின்றோம். அது பக்கத்துல இருக்கிறதுனால இம்மழைன்னு சொல்றோம். அதுவே தூரத்துல இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? அம்மழை. அங்க இருக்கு பாரு, அம்மழை அப்படிம்போம். ஓகேங்களா? இதுவே வானம் அப்படிங்கிறது மேல ரொம்ப தொலைவுல இருக்கு, அதனாலதான் என்ன சொல்றோம்? அவ்வானம் அப்படின்றோம். இதுவே நம்ம ஒரு மலைக்கு மேல நிக்கிறோம், அந்த மேக கூட்டங்கள் வந்து பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னா அம்மேகம் அப்படிம்போமா? இல்லைன்னா இம்மேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது இடத்தை பொறுத்து. தூரமா இருந்துச்சுன்னா ஆ பயன்படுத்திருப்போம், பக்கத்துல இருந்துச்சுன்னா ஈ பயன்படுத்திருப்போம். அவ்வளவுதான். இப்போ இந்த சொற்கள்லாம் இம்மலை அப்படிங்கிறதுல இந்த ஈ, அதாவது இம்மலை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்னா ஈ கூட்டல் மலைன்னு தான் பிரிப்பாங்க. அது புணரும் பொழுதுதான் இம்மலை அப்படின்னு புணரும். ஓகேங்களா? இதுல இந்த சுட்டெழுத்தான ஈயை நீக்கிட்டால் கூட மலை அப்படிங்கறது எதை குறிக்கும்? நம்ம நினைச்ச பொருள் என்ன? மலை. அந்த மலைங்கிற பொருளை தருகிறதா? சோ இந்த மாதிரி அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிய பிறகும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அந்த சொற்கள் எல்லாம் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வானம், இதுல ஆவ நீக்கினதுக்கு அப்புறமும் வானம் அப்படிங்கிற பொருள் தரும். இந்நூல் அப்படிங்கறத ஈய நீக்கினதுக்கு அப்புறமும் நூல் அப்படிங்கிறது பொருள் தரும். நூல்னா என்னது? புத்தகம். சோ இந்த சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் அதுல இல்ல. அந்த ஆங்கிற எழுத்தை நீக்கிட்டா அவ்வானம் அப்படிங்கறத எப்படி பிரிப்பாங்கன்னா ஆ கூட்டல் வானம்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல அந்த ஆங்கிறத நீக்கிட்டால் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த வானம், அந்த எழுத்துக்கள், பிற எழுத்துக்கள் நம்மளுக்கு என்ன தருது? ஒரு பொருளை தருகிறது. அதாவது நம்ம எந்த பொருளை சுட்டணும்னு நினைச்சோமோ அந்த பொருளை தருகிறது. வானத்தை தான் சுட்டி காட்டுறதுக்கு தான் அவ்வானம், இவ்வானம் அப்படின்லாம் சொல்றோம். அப்படிங்கும் போது இந்த வானம் அப்படிங்கிற பொருளை நம்மளுக்கு இன்னமும் தருது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து புறச்சுட்டு.
இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்தும் சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அதாவது இந்த எழுத்துக்களை நீக்கிட்டாலும் அந்த எழுத்துக்கள் வெளியில போயிட்டா கூட அது புறத்தில் இருந்தாலும் கூட நாம் குறிக்க வேண்டிய அந்த பொருளை சுட்டி காட்டுகிறது. அதனால இது புறச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சுங்களா? சோ அப்ப அகச்சுட்டு அப்படின்னா அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அந்த சுட்ட எழுத்துக்களை நீக்கிய பிறகு பொருள் தராது. அதுவே புறச்சுட்டு அப்படின்னா அந்த எழுத்துக்களை நீக்கிய பிறகும் உங்களுக்கு பொருள் தரும். ஓகேங்களா? அடுத்தது அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை அப்படின்னா என்னது? பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்ப உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கபிலன் என்ன சொல்லுவீங்க? இவன் கபிலன். கவிதாவை என்ன சொல்லுவீங்க? இவள் கவிதா. தமிழாசிரியர் பக்கத்துல இருக்காரு, அப்ப என்ன சொல்லுவீங்க? இவர் தமிழாசிரியர். ஒரு வேப்ப மரம் உங்க பக்கத்துல இருக்கு, இது வேப்ப மரம். ஒரு வாகை மரம் பக்கத்துல இருக்கு, இது வாகை மரம். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, இது பள்ளிக்கூடம் அப்படின்றீங்க. அப்ப அது பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா என்ன பயன்படுத்துவோம்? ஈங்கிற அந்த சுட்டெழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்துவோம். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இங்க இருக்கு பாரு, இந்த வீடு அப்படிங்கறதா இவ்வீடு. அது அடுத்தது நம்ம பார்ப்போம் ஏன் இவ்வீடுன்னு மாறுது அப்படிங்கறதெல்லாம். இவ்வீடு ஏன்னா இந்த காலகட்டத்துலதான் இந்த வீடுன்னு எல்லாம் சொல்லி பழகுறோம். முன்னாடி எல்லாம் இவ்வீடு, இம்மரம் அப்படின்னு தான் சொல்லி பழகிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சொற்களை சுட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னா இ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்மை சுட்டுக்கான எழுத்து எதுன்னு கேட்பாங்க, இ. ஏன்னா புறச்சுட்டுக்கும் அகச்சுட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எழுத்துலாம் சொல்ல முடியாது. இவனும் வரும் அவனும் வரும் அகச்சுட்டுல, ஈயும் வரும் ஆவும் வரும். புறச்சுட்டுலயும் அவ்வானம் இன்மலைன்னு வரும், அப்ப ஆவும் வரும் ஈயும் வரும். ஆனா அண்மை சுட்டுல ஈ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஈல மட்டும்தான் அந்த சொற்களானது தொடங்கும். ஓகேங்களா? இதுவே செய்மை சுட்டு. செய்மைனா என்னன்னு அர்த்தம்? தொலைவு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தொலைவுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நபர் உங்களை விட ரொம்ப தூரத்துல இருக்காங்க, ஒரு பெண்மணி இருக்கா, அப்ப அவளை பத்தி சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க? அவ இருக்கா பாருங்க, அவள் அப்படின்னு பயன்படுத்துறோமா? அதுவே ஒரு நபர் உங்களை விட்டு தூரமா இருக்காரு, ஒரு மதிப்பிற்குரிய நபர், அவரை நம்ம மரியாதையோட சொல்றோம், அவர் அப்படின்றோம். அதுவே ஒரு வேப்ப மரம் இங்க எங்க இருக்கு அப்படிங்கும் பொழுது வேப்ப மரம் பக்கத்துல இல்லைங்க, தோ அங்க இருக்கு பாருங்க, அது வேப்ப மரம் அப்படின்னு சொல்லுவோமா? அங்கே, அங்கு. அப்ப அந்த ஆங்கிறதுல வர்றதுதான் என்னன்னா ஆங்கிறதுதான் தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டக்கூடியது. அவ்வீடு, பக்கத்துல இல்ல வீடு, தூரமா இருக்கு. எந்த வீடுங்க? எங்க ராமசாமி வீடு அப்படின்றாங்க. அப்ப ராமசாமி வீடு, அவ்வீடு ராமசாமி வீடு அப்படின்னு சொல்லுவோமா? அவ்வீடு. அப்ப தொலைவில் இருக்கிறதை குறிப்பிடுவதற்காக இந்த ஆங்கிற சுட்டெழுத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். அப்ப இந்த மாதிரி ஆள தொடங்கக்கூடிய சொற்களைத்தான், சுட்டு சொற்களைத்தான் என்ன சொல்லுவோம்னா செய்மை சுட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் செய்மை சுட்டு. அப்ப செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆ. ஓகேங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ, செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. இப்போ சுட்டெழுத்துக்கள் 3ன்னு சொன்னோம். ஒண்ணு ஆ, இன்னொன்னு இ, இன்னொன்னு உ. இந்த 3ல ஆங்கிறது செய்மை சுட்டு, ஈங்கிறது அண்மை சுட்டு. அப்ப ஊ ஏதாவது பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊ பயன்படுத்தியிருக்காங்க. எதற்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைவில் இருப்பதனை அவ்வீடு அப்படின்னு சொல்றோம். அதுவே பக்கத்துல இருக்க வீட இவ்வீடு அப்படின்னு சொல்றோமா? அதே மாதிரி ரொம்ப தொலைவிலையும் இல்லாம ரொம்ப பக்கத்துலயும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது அண்மையும் இல்லாம செய்மையும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா உவ்வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஊங்கிற சுட்டெழுத்தை பயன்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அததான் இங்க தெரிந்து கொள்வோம் பகுதியில கொடுத்திருக்காங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட. அருகிலையும் இருக்காது, தொலைவிலையும் இருக்காது, நடுவுல இருக்கு பாருங்க. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த சுட்டி காட்டுவதற்காக ஊங்கிற சுட்டெழுத்தை அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க, இப்போ இல்ல. ஓகேங்களா? சோ அப்போ உது அப்படின்னு உது மரம் அப்படின்னா இந்த நடுவுல இருக்கு பாரு, அதுதான் நீங்க நினைக்கிற மரம் அப்படின்னு அர்த்தம். உது வேங்கை மரம் அப்படின்னா அங்க இருக்கு பாரு நடுவுல, ரொம்ப எல்லாம் இல்ல, சற்று தொலைவில் இருக்கு பாரு, அதுதான் அந்த வேங்க மரம் அப்படின்றது. உவன் அப்படின்னா அவன் இவன் அப்படிங்கறத பயன்படுத்துறோமா? இவன் தான் பக்கத்துல இருக்கவன், அவன் தான் தொலைவில் இருக்கவன். அப்ப உவன் அப்படின்னா அத இங்க சற்று தொலைவில் இருக்கான் பாரு, அவன் அப்படின்னு குறிப்பிடுவதற்காக இந்த ஊங்கிற சுட்டெழுத்தை அக்காலகட்டங்களிலே பயன்படுத்தி இருக்காங்க.
புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப அவன், இவன், அவள், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த, அவர், இவர், அது, இது, அவை, இவை, இது எல்லாமே என்னன்னா சுட்டு சொற்கள் தான். ஓகேங்களா? இதுல அந்த முதல் எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா ஆ இ. இந்த எழுத்துக்களைத்தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்றாங்க. இந்த 2 மட்டும்தான் சுட்டெழுத்தான்னு கேட்டா இல்லை. ஆ இ ஊன்னு 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் தான். ஊவானது இப்ப வழக்கத்துல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஓகேங்களா? அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னா அவன், இவன், அது, இது ஆகிய சொற்கள்ல அந்த சுட்டெழுத்துக்களை ஆ இயை நீக்கிவிட்டால் அது பொருள் தராது. அந்த மாதிரி பொருள் தராம இருக்கும். அப்போ அந்த சுட்டெழுத்துக்களானது சொல்லிற்கு உள்ளே இருக்கும் பொழுதுதான் பொருள் தரும். நம்ம நினைக்கக்கூடிய பொருளை சுட்டும். அதைத்தான் அகச்சுட்டு. சொல்லிற்கு உள்ளே இருந்து பொருளை சுட்டினால் அது அகச்சுட்டு. அதுவே சொல்லுக்கு புறத்தே இருந்தால் கூட அந்த பொருளை சுட்டினால் அது வந்து புறச்சுட்டு. ஓகேங்களா? பக்கத்துல இருக்கக்கூடிய சொற்களை, பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களையோ நபரையோ சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது இந்த ஈங்கிற சுட்டெழுத்து. இவன், இவர், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இதெல்லாமே. அதுவே செய்மைனா ஆங்கிற சுட்டெழுத்து பயன்படுத்தப்படும். ஊங்கிறது நடுவில் இருப்பதற்கு பயன்படுத்தப்படும். புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இது கொடுத்திருக்காங்க. அடுத்தது சுட்டு திரிபு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது என்ன சுட்டு திரிபுனா, நம்மலாம் வந்து இப்போ அம்மரம், இவ்வீடு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? அந்த மரம், இந்த வீடு. அதாவது பக்கத்துல இருக்க வீடா இருந்தா இந்த வீடுதான்பா அப்படிம்போமா. அதுவே தூரமா இருந்த வீடா இருந்தா அங்க இருக்கு பாரு, அந்த வீடுதான் அவங்களுது அப்படின்னு சொல்லுவோமா. சோ இந்த மாதிரி ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து, அந்த, இந்த அப்படின்னு. ஏன்னா அம்மரம் அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்? ஆ கூட்டல் மரம் தான் அம்மரம்னு புணரும். ஓகேங்களா? இவ்வீடுங்கிறது எப்படி பிரிப்போம்? ஈ கூட்டல் வீடுதான். அப்ப இந்த இடத்துல இது புணரும் பொழுது அம்மரம் அப்படிங்கிறது அந்த புணர்ச்சியில திரிந்து, அதாவது இம்மாக இருக்கிறது வந்து அந்த, இந்த அப்படின்னு சொல்லி மாற்றம் பெற்று இந்த சுட்டெழுத்துக்களானது ஆ ஈங்கிறது அந்த, இந்தன்னு திரிவடைந்து வரக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வீடு, இந்த மரம், அந்த நபர், இந்த நபர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த, இந்த அதெல்லாம் வந்து என்னன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ இவ்வாறு ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். இங்க கற்றவை, கற்பவை, கற்றபின் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய சுட்டு சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. இப்ப பாக்கலாமா? கரிகாலனும் அவனுடைய தங்கை, அவனுடைய, அப்ப இந்த இடத்துல அந்த தங்கையை சுட்டுவதற்காக அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்திருந்தன. அதாவது பூங்கா, இங்க நம்ம பேசிட்டு இருக்க இடத்துல இல்ல, அங்க ஒரு பூங்கா இருக்கு. அந்த பூங்காவுக்கு போயிருந்தாங்க. அந்த பூங்கால இருந்த செடிகள் அப்படின்றாங்க. அப்ப அங்கு அப்படிங்கிறது இங்க சுட்டுச்சொல். அடுத்தது அங்கு இருந்த பூச்செடிகளில் பூக்கள் மலர்ந்திருந்தன. ஓகேங்களா? அப்போ சொல்றா மலர்கொடி அண்ணங்கிட்ட, இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது. அவ பூங்கால இருக்கா. அப்ப சொல்றா, இங்க உள்ள மலர்களில், அதாவது இந்த இடத்துல இருக்கு பாரு, இந்த மலர்கள்லயே இந்த மலர் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப இங்கு அப்படின்னு அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறாள். இம்மலர் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மலரை சுட்டி காட்டுகிறாள். ஓகேங்களா? அம்மலர் பெரியதாக உள்ளது என்றால் மலர்கொடி. அழகா, இம்மலர் அழகாக உள்ளது. ஆனா அந்த தொலைவுல இருக்கு பாருங்க, அந்த மலர் இருக்கு பாருங்க, அந்த மலர், அம்மலர் பெரியதாக உள்ளது என்கிறார் மலர்கொடி. இதுவே அவன் என்ன சொல்றான்? இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது அப்படின்றான். அப்ப இந்த மலரை பார் அப்படின்னா இங்க அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலரை என்ன சொல்றான்னா இந்த மலர் அப்படின்றான். இந்த மலரை பார், நீ சொன்னல அந்த மலர், அதை விட இது வந்து அழகா இருக்கு அப்படின்றாங்க. அதாவது அவள் கூறிய அந்த மலரை சுட்டி காட்டுகின்றான். எப்படி? அந்த அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி. அதை விட இங்க இருக்கு பாரு, இது, இந்த மலரானது அழகாக உள்ளது. அப்ப இங்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய சுட்டுச்சொற்கள் என்னன்னா அங்கு, இங்கு, இம்மலர், அம்மலர், இந்த, அந்த. ஓகேங்களா? இதுல சுட்டு திரிவு எது? இந்த, அந்த எல்லாம் சுட்டு திரிவு. ஓகேங்களா? அடுத்தது வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இப்ப சுட்டெழுத்துக்கள்லாம் என்னன்னு தெரியும். ஒரு பொருளை சுட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ. ஓகேங்களா? இதுவே ஒரு வினாவை எழுப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினா எழுத்துக்கள். அப்ப வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் என்ன பண்ணுனா சொல்லுடைய இறுதியில இடம்பெறும். அப்ப வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது இப்போ சுற்றெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா முதல்ல மட்டும்தான் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த பையன், இந்த பையன்,
உவன் அப்படின்றது அந்த ஆ இ உ எல்லாமே வந்து முதல்லதான் இடம்பெற்று இருந்துச்சு. ஆனா இந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது முதல்லயேதான் இடம்பெறணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சில சொற்கள்ல முதல்ல இடம்பெறும், ஒரு சில சொற்கள்ல இறுதியில கூட இடம்பெறும். அப்ப வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? அப்ப ஏ, ஏ, யா, ஆ, ஓ இந்த 5ம் தான் வந்து என்னன்னா வினா எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்கள்ல ஒரு சொல்லுடைய அதாவது மொழியத்தான் சொல்லுன்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு மொழியுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த 5ல எதெல்லாம் வந்து ஒரு சொல்லுல முதல்ல இடம்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, யா இந்த 2 எழுத்துக்கள் தான் ஒரு சொல்லுடைய முதல்ல எழுந்து ஒரு வினாவை தரும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்கு அப்படின்றமா, எங்குங்கிறது வந்து ஒரு வினா. கரெக்டா? எங்கு சென்றாய் அப்படின்னு கேட்போமா? அப்ப எங்கு எங்கு அப்படிங்கறதுல ஏங்கிறது முதல்ல வருதா? அதே மாதிரி யார் அது அப்படின்னு கேட்போமா? யார் அது அப்படின்னும் போது யார் அப்படின்றதுதான் வந்து வினா எழுப்புது. அப்ப யார், அப்ப யாங்கிறது முதல்ல வருது. அதே மாதிரி யாருக்கு கொடுத்தாய் அப்படின்னு கேக்குறோமா? அப்ப யாருக்கு அதுல யாங்கிறது முதல்ல வருது. அந்த சொல்லுடைய முதல்ல வருது. சோ இந்த மாதிரி ஏவும் யாவும் எப்போதும் ஒரு மொழியினுடைய முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். இதுவே மொழியின் இறுதியில் வருபவை எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ, ஓ. இந்த மாதிரி எங்கு, யாருக்கு அப்படிலாம் கேட்காம நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்போம். நம்ம பேசலாம் அப்படின்னா அது ஒரு நம்ம பேசலாம் அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு வினாவே கிடையாது. ஆனா நம்ம பேசலாமா அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன். நம்ம 2 பேரும் பேசிக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நம்ம பேசி, இல்லன்னு சொன்னா நம்ம பேச மாட்டோம். கரெக்டா? அப்போ ஒரு வினாவை எழுப்புவதற்காகத்தான் இந்த பேசலாமா அப்படிங்கிறமா. பேசலாம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. அது ஒரு செய்தியா போயிடுது. வினாவா மாறல. பேசலாமா அப்படின்றோம். அப்ப பேசலாம் கூட்டல் ஆணு வருதா? அப்ப அந்த ஆணு முடியுது பாருங்க. அதுதான் இந்த இடத்துல அது கேள்வியாக மாறுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியுமோ அப்படின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கூட கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியுமா அப்படின்னா என்னது கொஸ்டின் மார்க் வந்துருது. இப்ப தெரியுமா ஆ அப்ப இந்த தெரியுமா அப்படிங்கறதுல அந்த ஆங்கிறது தான் அந்த கடைசியில் இருக்கக்கூடியதான் வினா எழுத்து. அதே மாதிரி தெரியுமோ அப்படின்னு ஒரு சில இடத்துல நக்கலா கேட்போம். உங்களுக்கு தெரியுமோ அப்படிங்குமா? அப்ப அந்த இடத்துல மோ அப்படிங்கும் பொழுது தெரியும் ஓ அப்படிங்கறதுதான் வந்து தெரியுமோ அப்படின்றது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மொழியுடைய இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது அப்படின்னா இந்த ஆ, ஓ இதெல்லாமே வந்து இறுதியில் வரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சொல்லுடைய முதலிலும் வரும், ஆனா இறுதியிலும் வரும். இந்த 2 இடத்துலயுமே வரும். சொல்லின் முதலிலும் அதாவது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப பாருங்களேன், ஏன் நீ அங்கு சென்றாய் அப்படின்னு கேக்குறோமா? ஏன் நீ அங்கு சென்றாய். இதுல ஏன் அப்படிங்கிற சொல்லுல அந்த வினா எழுத்து ஏங்கிறது எங்க இருக்கு? முதல்ல இருக்கா? இதுவே ஒரு இடத்துல இந்த செயலை செய்தது நீதானே அப்படின்றோம். அது கொஸ்டின் தானே. இந்த செயலை செய்தது நீதானே, நான் முடிக்கல, நீதான்னு சொல்லல. நான் என்ன கேக்குறேன்? நீதானே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேக்குறேன். அப்ப ஒரு கேள்வியாகத்தான் ஒரு வினாவாகத்தான் அமையுது. அப்ப இந்த இடத்துல நீதான் முடிச்சிருந்தனா ஒரு செய்தியா மாறி இருக்கும். இந்த செயலை செஞ்சது நீதான் அப்படின்ட்டுனா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வினாவே இல்லை. ஆனா இந்த செயலை செய்தது நீதானே அப்படிங்கும் போது நீதான் அப்படிங்கிறது நீதானே அப்படின்னு மாறும் பொழுது அது என்னவா மாறிடுது? வினாவாக மாறுகிறது. அப்ப நீதான் அப்படிங்கறத விட இந்த இடத்துல இன்னு கூட்டல் ஏங்கிறது தான் என்னது? நே. அப்போ இந்த ஏவானது ஏங்கிற அந்த வினா இந்த எழுத்து சேருவதனால் இது வந்து வினாவாக மாறுகிறது. அப்போ இந்த ஏங்கிற அந்த வினா எழுத்தானது இங்க இறுதியில இடம்பெறுது. நீதானே அப்படிங்கிற சொல்ல கடைசியில இடம்பெறுது. சோ அதான் அப்ப மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னா ஏ. அதுவே மொழியின் இறுதியில் மட்டும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எதுனா ஆ, ஓ. அதுவே மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எதுனா ஏ, யா. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அப்ப மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கு. இதுலயும் அகவினா புறவினா அப்படின்லாம் பிரிப்பாங்க. அகவினா அப்படின்னா என்னன்னா அங்க எப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இங்கேயும். அதாவது இந்த வினா எழுத்துக்களை நீங்க அந்த சொல்ல இருந்து நீக்கிட்டா அந்த சொல் பொருள் தரல அப்படின்னா அது அகவினா. விச் மீன்ஸ் அந்த வினா எழுத்தானது அந்த சொல்லுக்குள்ளே சொல்லின் அகத்திலே இருந்தால் மட்டுமே பொருள் தரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சொல்லை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா பொருள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் அகவினா, அந்த எழுத்துக்கள் எல்லாம் அகவினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எது, யார், ஏன் இந்த சொற்கள்ல எது அப்படிங்கும் பொழுது இந்த ஏங்கிறது தான் வினா எழுத்து. கரெக்டா? யாருங்கிறதுல எது வினா எழுத்து? யா. அதே ஏன்கிறதுல வினா எழுத்து எது? ஏ.
இந்த எழுத்துக்களை நீக்கிடுங்களேன். ஏ எது அப்படிங்கிறதுல ஏவை நீக்கிட்டா என்ன வரும்? தூங்குறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா என்ன? இல்ல. அப்போ இந்த ஏங்கிறது உள்ளேயே இருந்தா மட்டும்தான், அதாவது எதுன்னு அந்த சொல்லுக்குள்ளேயே ஏங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு எது அப்படின்னு பொருள் தருது. அந்த ஏங்கிறத நீக்கிட்டா தூங்குறது பொருள் தரவில்லை. அதே மாதிரிதான் யார் அப்படிங்கிறதுல யாங்கிறது வினா எழுத்து. அந்த வினா எழுத்து அந்த சொல்லில் உள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் யார் அப்படின்னு பொருள் தருது. யாரை அப்படின்றத பொருள் தருது. ஆனா அந்த யாவை வெளில எடுத்துட்டீங்கன்னா இர்ரானது பொருள் தரவில்லை. ஏன் ஏன்ல ஏவை எடுத்துட்டீங்கன்னா இன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. இந்த மாதிரி இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள், அதாவது இந்த வினா எழுத்தை தவிர்த்து மீதி இருக்கு பாருங்க, அந்த எழுத்துக்கள் எல்லாம் எந்த ஒரு பொருளையும் தருவது இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அதாவது இந்த மாதிரி நீங்காமல் அந்த சொல்லுக்குள்ளேயே இருந்தா மட்டும்தான் பொருள் தரும் அப்படின்னா அது எல்லாமே அகவினா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த வினா எழுத்துக்கள் சொல்லுக்குள்ளேயே தான் இருக்கணும். எது அப்படிங்கறதுல இந்த தூக்கு பக்கத்திலேயே தான் இருக்கணும். அப்ப இந்த சொல்லுக்கு உள்ளேயே இருந்தால் மட்டுமே, உள்ளே அப்படிங்கறத அகத்தே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த சொல்லுக்கு அகத்தே இருந்து வினா பொருளை தருவது. இப்ப எது அப்படின்னா ஒரு வினா, கரெக்டா? அப்ப இந்த வினா பொருளை தருகிறது. அப்ப இந்த சொல்லுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் இது வினா பொருளை தருகிறது அப்படின்னா இது வந்து அகவினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே புறவினா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வினா எழுத்தை நீங்க அந்த சொல்ல இருந்து நீக்கினால் கூட அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாருங்க, அவனா, வருவானோ, அவனா அவனா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க், கரெக்டுங்களா? அவனா செய்தான் அப்படிங்கிறமா, அப்ப அவனா அப்படிங்கிறதுல கொஸ்டின். அவன் செய்தான் அப்படின்னா அது செய்தி. அதுவே அவனா செய்தான் அப்படின்னா ஒரு கேள்வியா மாறிடுச்சா? அப்ப அந்த அவன் அப்படிங்கிறது அவனா அப்படின்னு மாறும் பொழுது கேள்வியாக மாறுகிறது. அப்போ அந்த அவனா அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? அவன் கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? சோ இதுதான். அப்ப இந்த ஆங்கிற இந்த வினா எழுத்தை நான் நீக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவனால இருக்கக்கூடிய இந்த ஆங்கிற வினா எழுத்தை நீக்கிட்டால் இது என்ன பொருள் தருது? அவன் அப்படின்ற ஒரு பொருளை தருகிறதா? பொருள் தருதுதானே? பொருள் தராம இல்லல்ல. சோ அப்ப இந்த மாதிரி அந்த வினா எழுத்துக்களை அந்த சொல்லிலிருந்து நீக்கினாலும் அந்த சொல் பொருளை தருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்களைத்தான் என்ன, அந்த வினாக்களைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வருவானோ அப்படின்றோம். வருவானோ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? வருவான் கூட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கலாமா? இதுல இந்த ஓவை நீக்கிட்டால் கூட வருவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு மீனிங் புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வருவானோ, அவனோ இந்த சொற்களில் ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் என்ன தரும்? பொருள் தரும். இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்தாலும், அதாவது சொல்லின் புறத்தேனா வெளியில போயிட்டால் கூட வினா பொருளை தருவது புறவினா. சொல்லின் புறத்தே வந்தும் வினா பொருளை தருவது அது என்னது? புற வினா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ அந்த சுட்டெழுத்துக்களுக்கு என்னவோ அதே மாதிரிதான் இங்கேயும். அந்த எழுத்து வெளியில போனதுக்கு அப்புறமும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது புறவினா. அந்த எழுத்து உள்ள இருக்கும்போது மட்டும்தான் பொருள் தருதுன்னா அது அகவினா. அதே மாதிரிதான் சுட்டெழுத்துக்கள்லயும் அந்த எழுத்து உள்ள இருக்கும் போதுதான் ஒரு பொருளை சுட்டி காட்டுதுன்னா அது அகச்சுட்டு. இதுவே வெளில போனா கூட அந்த பொருளை சுட்டி காட்டுதுன்னா அது புறச்சுட்டு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இப்ப எக்ஸசைஸ் பார்க்கலாமா? கற்பவை கற்றபின் பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்தெழுதுக. செலியன் துணிக்கடைக்கு சென்றான். இது ஒரு செய்தி. இந்த இடத்துல எந்த ஒரு வினாக்களும் கிடையாது. விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது அப்படின்னு கேக்குறான். அப்ப ஆயத்த ஆடை பகுதி எங்கு உள்ளது? அப்ப இந்த இடத்துல எது இங்க ஆயத்த ஆடை பகுதி உள்ளது அப்படின்றது அது செய்தியா இருக்கும். இந்த இடத்துல இந்த எங்கு அப்படிங்கிற சொல் சேருவதனால் தான் இது ஒரு வினாவாக மாறுகிறது. அப்ப இது வந்து வினாச்சொல். ஓகேங்களா? அடுத்தது என்று வினவினான். அப்போ அங்க இருக்கக்கூடிய விற்பனையாளர் கேட்கிறாரு, யாருக்கு ஆடை வேண்டும்? ஆடை வேண்டும்னா அது செய்தி. அதுவே யாருக்கு ஆடை வேண்டும் அப்படின்றோம். அப்ப இந்த யாருக்கு அப்படிங்கிறது என்னவாயிடுச்சு? இந்த சொற்களை சேர்த்தும் பொழுதுதான் இது ஒரு வினாவாக மாறுகிறது. அப்ப இந்த யாருக்கு அப்படிங்கிறது வினாச்சொல். அடுத்தது யாருக்கு ஆடை வேண்டும்? உனக்கா பெரியவர்களுக்கா அப்படிங்கிறோம். உனக்கா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் தானே. உனக்கா வேணும் அப்படின்னு தானே அர்த்தம். உனக்கா அப்படின்னா உனக்கா அப்படிங்கிறது கொஸ்டின். அதுவே உனக்கு இல்லைன்னா பெரியவங்களுக்கா அப்படின்றோம். அதுவே என்னதான் கொஸ்டின் தான். பெரியவங்களுக்கு அப்படின்னா அது செய்தி. அதுவே பெரியவங்களுக்கா உனக்கா அப்படின்னா அது கொஸ்டினா மாறிடுது. அப்ப இந்த உனக்கா பெரியவர்களுக்கா அப்படிங்கறதெல்லாம் வினா சொற்கள் என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? அப்ப அவங்க கேக்குறான், அப்படி கேட்கிறீர்கள் அப்படின்றதா முடிஞ்சுச்சு. ஆனா ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? அப்ப இந்த இடத்துல கொஸ்டின் எதை எழுப்புது? இந்த ஏன் அப்படிங்கிற சொல் தான் எழுப்புகிறது. அப்ப இது வினாச்சொல். சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ? அப்ப இவன் திருப்பி கேக்குறான், ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்ப சிறுவர்களுக்கான ஆடை இல்லையோ?
இல்லையோ அப்படின்றோம். அப்ப இங்க இல்லையா, இங்க இல்லை அப்படிங்கிறது வேற. சிறுவர்களுக்கான ஆடை இல்லை அப்படின்னா செய்தி. ஆனா இங்க என்ன பண்றான், சிறுவர்களுக்கான ஆடை இல்லையோ, இல்லையா அப்படின்ற கேக்குறது. அப்ப இல்லையோ இந்த இடத்துல ஓங்கிறதுல முடியக்கூடிய வினா எழுத்தானது இடம்பெற்றிருக்கு. அப்ப இல்லையோ அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல் என்று வினவினா. நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே. அதாவது அப்ப அவர் திருப்பி கேக்குறாரு, நீ உனக்குத்தானே கேக்குற, உன் அளவுக்கு தானே கேக்குற அப்படின்றாங்க. அப்போ உன் அளவுக்கு அப்படின்றதுனா முடிஞ்சு, உன் அளவுக்குரிய ஆடைனா அது செய்தி. அதுவே இங்க என்ன கேக்குறாங்க, நீ கேக்குறது உன் அளவுக்குரிய ஆடை தானே அப்படின்றாங்க. தானே அப்படிங்கும் பொழுது ஏங்கிற வினா எழுத்துல முடியுது. ஆடைதானே, ஆடைதான் அப்படின்றதா வேற. ஆடைதானே அப்படிங்கும் பொழுது ஒரு வினாவாக இந்த கேள்வியாக இது மாறுகிறது. ஓகேங்களா. அப்ப இந்த ஆடைதானே அப்படிங்கிறது வந்து ஒரு வினாச்சொல். அதோ அந்த பகுதியில் இருக்கிறது, அதோ அங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல அதோ அப்படிங்கிறது என்னது, சுட்டெழுத்து. ஓகேங்களா, சுட்டுச்சொல். அப்ப அதோ அந்த பகுதி, அந்த பகுதியில், அதோ அங்க இருக்கு பாரு, அந்த பகுதியில இருக்கிறது அப்படின்னா இது சுட்டெழுத்து. ஆனா இது வினாச்சொற்கள். ஓகேங்களா, புரியுதா. சோ இவ்வளவுதான். அப்ப என்னென்ன வினாச்சொற்கள் இருக்கு, எங்கு, யாருக்கு, உனக்கா, பெரியவர்களுக்கா, ஏன், இல்லையோ, ஆடைதானோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் இங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுதுக. என் வீடு டாஷில் உள்ளது. என் வீடு எங்க இருக்குன்னு சொல்லலாம், இங்கே கொடுத்திருக்கிறது மட்டும்தான். ஒண்ணு அங்க இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், இங்க இருக்குன்னு சுட்டி காட்டலாம். அப்ப அங்கே, இங்கே ஆகியவை சுட்டு சொற்கள். அங்கு, இங்கு, அங்கே, இங்கே, அவள், இவள், அவன், இவன், அவர், இவர், அது, இது, அவை, இவை, இது எல்லாமே சுட்டு சொற்கள் தான். ஓகேங்களா. சோ அப்ப இந்த இடத்துல அதுன்னு சொல்ல மாட்டோம். என் வீடு அது உள்ளதுன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்லுவான், என் வீடு அங்கே உள்ளது. இப்ப அங்கேங்கிறதா சரியான சுட்டுச்சொல். ஓகேங்களா. அடுத்தது தம்பி வா அப்படிங்கிறோம். அப்ப என்ன சொல்லுவோம், தம்பி இங்கே வா அப்படின்னு தானே கூப்பிடுவோம். தம்பி இவர் வா அப்படின்னா கூப்பிடுவோம் கிடையாது இல்ல. அப்ப இங்கே அப்படிங்கிறது சுட்டுச்சொல். அடுத்தது நீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிறோம். நீர் தேங்கி இருக்கிறதுனா வெறும் செய்தியா மாறிடும். அதுவே நீர் டாஷ் தேங்கி இருக்கிறதுனா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்றோம். இந்த இடத்துல எங்கே, எங்கே அப்படிங்கிறது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு வினா சொல்லாக மாறுகிறது. எங்கே அப்படிங்கிறதுனா எப்படி பிரிக்கலாம், எங்கு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாமா. அப்ப இந்த ஏ அப்படிங்கிறது என்னது, வினா எழுத்து. உடனே இங்கேக்கு வந்துடாதீங்க, இது வந்து வெறும் செய்தி. தம்பி இங்கே வா அப்படிங்கிறது ஒரு செய்தி, எங்கே வா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா அமையல. ஓகேங்களா. ஆனா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கேள்வி. அப்ப கேள்வியில இங்க என்ன வினா எழுத்து இருக்கு அப்படின்னா ஓ ஏங்கிற வினா எழுத்தானது அமைந்திருக்கிறது. அடுத்தது யார் அவர் தெரியுமா அப்படின்னா யார் ஆது தெரியுமா அப்படின்னு கேட்க முடியாது, யார் யாது தெரியுமான்னு கேட்க முடியாது. அப்ப என்ன கேட்போம், யார் அவர் தெரியுமா, அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறோமா. அப்ப இந்த இடத்துல யார் அப்படிங்கிறது என்னது, வினாச்சொல். ஓகேங்களா. ஆனா யார் அவர் தெரியுமா அப்படிங்கிறோம்ல, இந்த சென்டென்ஸ்லயே அவர் அப்படிங்கிறது சுட்டுச்சொல். புரியுதுங்களா. யார் அவர் தெரியுமா, யார் தெரியுமா அப்படின்னா யார் அப்படிங்கிற சொல் இருக்கிறதுனால மட்டும்தான் இது வந்து வினாவாகிறது. யார் அவர் தெரியுமா, இல்லைன்னா அவர் தெரியுமா அப்படின்னு கேட்டா கூட இந்த தெரியுமா ஆங்கிறது வந்து என்னவாயிடும், வினாச்சொல்லா மாறிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்தது உன் வீடு டாஷில் அமைந்துள்ளது அப்படின்னா எங்கே அமைந்துள்ளதா, என்ன அமைந்துள்ளதா, எங்கே அமைந்துள்ளது. உன் வீடு எங்க அமைந்துள்ளது அப்படின்னு தானே கேட்போம். அப்ப எங்கே. ஓகேங்களா. சோ இவ்வளவுதான். அடுத்தது இந்த 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடியதை பார்த்தாச்சா. இதே இதுதான் வந்து உங்களுக்கு இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஓல்டு புக்லயும் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்படியே இப்ப நீங்க படிச்சது எல்லாத்தையும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. முடிஞ்சு இந்த வீடியோ நீங்க முடிக்கும்போது எல்லாத்தையும் முடிச்ச மாதிரி, அதாவது படிச்சு முடிச்ச மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க உட்காந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு இதெல்லாம் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேங்களா. இப்போ இங்க வந்து சுட்டி காட்டுறது மாதிரி சொல்றாங்க. யார் இதனை உடைத்தது, இவன். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. ஏதாவது ஒண்ணு போட்டு உடைச்சிருவான். அப்ப வந்து அம்மா கேட்பாங்க, யார் இதை உடைச்சது அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல நம்ம தம்பி இருந்தா இங்க இருக்கா பாரு, இவன் தான் உடைச்சான் அப்படிம்போம். இந்த இடத்துல உங்களுடைய தம்பியை சுட்டி காட்டுவதற்கு என்ன பயன்படுத்துறீங்க, இவன் அப்படின்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். அப்ப இந்த இவன் அப்படிங்கறதுல இந்த முதல் எழுத்து என்னது, இ. இதைத்தான் வந்து சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம். அப்ப அவன், அவள், அவர், இவர், இவன், இவள், அது, இது, அவை, இவை, அந்த, இந்த, அங்கு, இங்கு, அங்கே, எங்கு, அங்கே, இங்கே, இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சுட்டு சுட்டு சொற்கள். அப்ப ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்காக, ஒரு பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ சுட்டி காட்டுவதற்காக உதவக்கூடிய சொற்கள். இந்த சொற்கள்ல
முதல் எழுத்து தான் இந்த சுட்டிக்காட்டுதல் தொழிலை செய்கிறது. அதனால இந்த ஆ ஈங்கிறது தான் வந்து சுட்டெழுத்துக்கள். அப்ப பழங்காலத்துல ஊங்குற சுட்டெழுத்தையும் பயன்படுத்தினாங்க. இன்றைய காலகட்டங்கள்ல இந்த ஊங்குற சுட்டெழுத்தை பயன்படுத்துவதில்லை. ஊங்கிறது பல பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. சுட்டி காட்டுவதற்கு மட்டும் இல்லாமல் பல பொருட்களை குறிப்பதற்காகவும் வந்து இது பயன்படுத்தப்படுது. உதுகான் அப்படின்னா என்னன்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். கான் அப்படின்னா பார்னு அர்த்தம். அப்ப உதுகான் அப்படின்னா ஊ அப்படிங்கறது எதற்கு பயன்படுத்துவோம்? ரொம்ப அண்மையும் இல்ல, சேமையும் இல்ல, நடுவுல இருக்கக்கூடியது. அப்ப சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்றது பொருள். உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ இப்பொழுது சுட்டு சொல்ல நாம என்ன எழுத்த பயன்படுத்திருக்காங்க அந்த காலத்துல? ஊங்கிறத பயன்படுத்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண கிடையாது, பயன்படுத்துவது கிடையாது. ஓகேங்களா? அவன் இவன் அது இது என சுட்டுவது ஒரு முறை. அதே மாதிரி அவன் இவன் மட்டும் சுட்டி காட்டுறது மட்டும்தான் வந்துட்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்பையன், இப்பெண், இவ்வீடு அப்படிங்கறது என்னதான்? அம்மரம், இம்மரம், அம்மலை, இம்மலை, இந்நூல், அந்நூல், அப்பையன், இப்பையன், இவ்வீடு, இது எல்லாமே அந்த ஆ ஈ இது எல்லாமே. அதாவது அப்பையன்னா என்னன்னு அர்த்தம்? அந்த பையன் அர்த்தம். இப்பெண்ணா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறதுக்கு தானே பயன்படுத்துறோம் இந்த சொற்களை எல்லாம். அப்ப இதுவும் வந்து என்னன்னா சுட்டு சொற்கள் தான். ஓகேங்களா? சோ அவன் அவள் என்னும் சுட்டு சொற்கள் ஆனா பெண்ணா என்பதனை சுட்டி சொல்லி விடுகின்றன. எக்ஸாக்டா சொல்லிடும். அவள் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? பெண்ணுன்னு அர்த்தம். அவன்னா ஆண் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஆயி சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றது. ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு பெண், அதாவது அவன் இவன் அப்படின்ற அந்த பாலோடு சுட்டும் பொழுது அது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கறத காட்டுகிறது. ஓகேங்களா? அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுட்டு சொற்கள் இன்றும் பெருவழக்கு ஆகிவிட்டன. சோ இன்னும் சொல்ல போனா அந்த பக்கம், இந்த வீடு, உங்க ஸ்கூல் எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்குது. உங்க வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கு அப்படிம்பாமா. சோப்ப அந்த பக்கம், இந்த பக்கம், அந்த அப்படின்னா தூரமா இருக்கிற ஒரு பக்கத்தை காட்டுகிறது. அங்க இருக்கு பாரு, அந்த பக்கம் இருக்கு. இதே பக்கத்துல இருந்தா இந்த பக்கம் தான் இருக்கு, இங்கதான் இருக்கு, இங்கதான், அங்க இல்ல, இங்க, அங்க, இங்க. ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வரும்போது பாரு அங்க இருக்குது அப்படிம்போம். அதுவே ஒரு பொருள் பக்கத்துல இருக்குன்னா இங்கேதானே இருக்கு, இங்கதானே இருக்கு அப்படிம்போமா. சோ அதான். அப்ப ஆங்கிறது தொலைவில் இருக்கக்கூடியதையும், ஈங்கிறது அண்மையில இருக்கக்கூடியதையும் சுட்டக்கூடியது. அப்ப அந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்குதோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த அந்த பக்கம், இந்த வீடு இதெல்லாம் வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பக்கம் இவ்வீடு அப்படிங்கறதுதான் வழக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த வீடுன்னு சொல்லக்கூடாது, இவ்வீடுங்கிறது தான் வழக்கு. ஆனா நம்ம இந்த காலத்துல என்ன பயன்படுத்துறோம்? இவ்வீடுக்கு பதிலா இந்த வீடு, அப்பக்கம் அப்படிங்கறத எப்படி பயன்படுத்துறோம்? அந்த பக்கம் அப்படின்றமா. சோ இதெல்லாம் திரிந்து இப்ப வழக்குல மாறி இருக்கு. சோ அதனாலதான் இதை சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு அப்படின்றாங்க. இப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எது உன் வீடுனா பக்கத்துல இருந்துச்சுன்னா இது என் வீடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தூரமா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அது என் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அண்மையில் அமர்ந்திருந்தால் இது, செய்மையில் அமைந்திருந்தால் அது அப்படின்னு சொல்லுவோம். யார் உன் அண்ணன் அப்படின்னு கேக்குறாங்க. யார் உன் அண்ணன் அப்படின்னு கேட்கும்போது உங்க அண்ணன் பக்கத்துல இருந்தானா என்ன சொல்லுவீங்க? இவன் என் அண்ணன் அப்படிம்பீங்க. இல்லைன்னா தூரமா இருந்தானா அங்க இருக்கா பாரு, அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவனும் பயன்படுத்துவோம், இவனும் பயன்படுத்துவோம். அது பக்கத்துல இருந்தா இவன், தூரத்துல இருந்தா அவன். இதைத்தான் அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு நம்ம படிச்சோம். உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய பள்ளிக்கூடம் பக்கத்துல இருந்துச்சுன்னா என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் உள்ளது, அதாவது இங்கதான், இந்த பக்கத்துலதான் இருக்கு அப்படின்றோம். அதுவே நம்மளுடைய பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் இருக்கு, அங்க சற்று தொலைவில் அந்த பக்கம் இருக்கு அப்படிமா. சோ அந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம். அருகில் இருந்தால் இந்த, தொலைவில் இருந்தால் அந்த, அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது வினா எழுத்துக்கள் குறித்து கொடுத்திருக்காங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5ம் தான் வினா எழுத்துக்கள். இதுல ஒரு சொல் அவங்களே ஒரு சொற்றொடர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அவன் செய்தான் அப்படின்னா என்னது? ஒரு செய்தி. இந்த செயலை அவன் செய்தான் அப்படின்றோம். அப்ப அது ஒரு செய்தியாகத்தான் அமையுது. அவன் செய்தானா அப்படின்னு கேக்குறோம்னா செய்தானா, அவன் செய்தானா அப்படின்னு கேட்டாலும் செய்தானா அப்படிங்கிறது கொஸ்டினா மாறிடுது. இதே அவனா செய்தான் அப்படின்னாலும் அது என்னவா மாறிடுது? கொஸ்டினா மாறிடுது. அப்போ முதல் தொடர் வந்து ஒரு செய்தி மட்டும்தான். ஆனா இரண்டாவது தொடர் அந்த அவன் அப்படிங்கிறது அவனா ஆங்கிற அந்த வினா எழுத்து சேரும் பொழுது இது ஒரு வினா பொருளை, அந்த சொற்றொடரானது ஒரு வினா தொடராக அமைகிறது. ஓகேங்களா? சோ ஒரு வினாவை எழுப்புகிறது.
செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது அப்படின்னா, வினாவாக மாற்றிய எழுத்து இங்க எது? ஆங்கிற அந்த எழுத்து தான் வினாவாக மாற்றிருச்சு. சோ அப்ப அந்த ஆங்கிற எழுத்தை தான் வினா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி நீயா செய்தாய், நானா செய்தேன், இன்று பள்ளியா, இன்று விடுமுறையா அப்படின்னு நாம் கேட்போமா? அப்ப இந்த ஆ ஆ அப்படிங்கறதா நீ செய்தாய் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதுவே நீயா செய்தாய், நானோ சொன்னேன், நானே சொன்னேன் அப்படின்னு நானே சொன்னேன்னா அது செய்தியா மாறிடும். நானோ சொன்னேன், நானா சொன்னேன் அப்படிங்கும் போது வினாவாயிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரிதான். அப்போ வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் ஆங்கிறது மட்டும் இல்லாம வேறு சில எழுத்துக்களும் இருக்கு. என்னென்னா ஏ, ஏ, யா, ஓ இது எல்லாமே. விடை என்ன அப்படிங்கிறோம். இதுல என்ன அப்படிங்கறதுல ஏங்கிறது என்னது? ஒரு வினா எழுத்து. ஏன் வந்தாய்? கொஸ்டின் ஆயிடுச்சா? வந்தாய் அப்படின்னா முடிஞ்சு வந்துட்டான்னு அர்த்தம். அதுவே ஏன் வந்தாய் அப்படின்னா கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப ஏன் வந்தாய், இந்த ஏன் அப்படிங்கிற சொல் இடம்பெறுவதனாலதான் இது கொஸ்டினா வருது. அந்த சொல்லி முதல் எழுத்து எது? ஏ. அப்ப இதுதான் வினா எழுத்து. யார் அங்கே, யார் இங்கே அப்படின்னு கேட்போமா? அப்ப யார், யா அப்படிங்கறதா வினா எழுத்து. நீயோ செய்தாய், நீயா செஞ்ச, நீயா செஞ்ச அப்படின்னா யா அப்படிங்கும் போது நீயா செய்தாய் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிற வினா எழுத்து வரும். அதுவே நீயோ செய்தாய் அப்படின்னா ஆச்சரியமா கேக்குறது. நீயோ செய்தாய் அப்பயும் கொஸ்டின் தான். நீயோ செய்தாய். அப்ப இந்த இடத்துல ஓங்கிறது வருது. இப்ப இந்த என்னென்ன எழுத்துக்கள்லாம் வினா எழுத்துக்களா வரும்? ஏ வரும், யா வரும், ஆ வரும், ஓ வரும், ஏ வரும். இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? இதுல ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணியும் இருக்கு. ஏங்கிறது வினா எழுத்தாக மட்டும் இல்லாமல் ஒரு வலியுறுத்தல் எழுத்தாகவும் வந்து அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்றதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப என்னன்னா ஏ எனும் எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அவன் செய்தான் அப்படின்னா ஒரு செயலை அந்த பையன் தான் செஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு செய்தி. அவனே செய்தான் அப்படின்னா அவன்தான் செய்தான் அப்படின்னு அழுத்துறோம். அந்த அவன்தான் செய்தான் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்றோம்? அவனே செய்தான், அவனே செய்தான், அவன் தான் செஞ்சான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றோம். அப்ப இந்த இடத்துல அவன், அவன் கூட்டல் ஏ அவனே அப்படின்னு மாறும். இப்ப இந்த இடத்துல ஏங்கிறது அழுத்தி சொல்வதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல அவனே செய்தான் அப்படிங்கும் போது வினா சொல்லலாம் மாறல. இது இந்த இடத்துல என்னவா இருக்கு? அழுத்தமாக சொல்லுவதற்கு பயன்படுகிறது. அப்ப இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமானது எதுனா இந்த ஏங்கிறதா. அப்ப ஏங்கிறது வெறும் வினா எழுத்தாக மட்டுமல்லாமல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவும் அமைகிறது. ஓகேங்களா? இதே மாதிரிதான் சீதையே சிறந்தவள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதைத்தான் சிறந்தவள்னு அர்த்தம். ஓகேங்களா? சீதையே சிறந்தவள்னா சீதை தான் சிறந்தவள். அடுத்தது உணவே மருந்து அப்படின்னா உணவுதான் மருந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அந்த ஏ அப்படிங்கிற அந்த எழுத்தானது சேரும் பொழுது இந்த சொற்றொடரானது வினாவாக மாறவில்லை. அதுக்கு பதிலா என்னவா மாறுது? அழுத்தக்கூடிய அந்த சொற்றொடரை அழுத்தமாக சொல்லக்கூடியதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாக மாறுகிறது. இப்ப ஏங்கிறது வினா எழுத்துக்களாகவும் அமையும், ஒரு சில நேரங்களில் அழுத்தத்திற்கான எழுத்தாகவும் மாறும். அததான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல இந்த ஏ அப்படிங்கிறது எதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறதுனா தான் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பதிலா இப்பெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவான், அவன் தான் முதல்ல வருவான், சீதை தான் சிறந்தவள் அப்படின்றோம். அப்போ முன்னாடி எல்லாம் இதை எப்படி பயன்படுத்தினா சீதையே சிறந்தவள் அப்படிம்பாங்க. அப்ப சீதையே சிறந்தவள் அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்னன்னா சீதை தான் சிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவனே முதலில் வருவான் அப்படின்னா அழுத்தமா சொல்றான். அவனே முதலில் வருவான், அவன் தான் வருவான் அப்படிங்கறதா அவனே வருவான் அப்படின்றோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த ஏ அப்படிங்கிற சொல்லானது சேரும் பொழுது, எழுத்தானது சேரும் பொழுது இது வினாவாக மாறவில்லை, அதற்கு பதிலாக அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறுகிறது. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்றொடர்களாக மாற்றுக. பாண்டியன் நல்லன், நல்லவன் அப்படின்றோம். இப்ப இதை எப்படி மாத்தலாம்? பாண்டியன் நல்லவனா அப்படின்னு கேட்கலாம். இந்த நல்லவன் அப்படிங்கிறது நல்லவனா அப்படின்னு மாறினுச்சுன்னா என்னவாயிடும்? கொஸ்டினா மாறிடும். அப்ப இந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை இறுதியில நம்ம போட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஆ ஓ இந்த 2 வினா எழுத்துக்களும் எங்கதான் வரும்? ஒரு சொல்லுடைய இறுதியில தான் வரும். ஓகேங்களா? பாண்டியன் நல்லவனா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டினா மாறிடுச்சு. அப்ப வினா சொற்றொடராக மாற்றிட்டோம். இதை இப்படி மட்டும் தான் மாற்ற முடியுமா அப்படின்னா இன்னொரு விதத்திலையும் மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? பாண்டியனா நல்லவன் அப்படின்னு மாத்தலாமா? பாண்டியனா இப்ப இந்த இடத்துல போடாம பாண்டியனா நல்லவன் அப்படின்னா அதுவும் என்ன ஆயிடுச்சு? கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஆங்கிறத இந்த இடத்துல நம்ம சேர்த்தும் பொழுது இது வந்து வினா சொற்றொடராக மாறுகிறது. ஓவும் பயன்படுத்தலாம். பாண்டியவனோ நல்லவன் இல்லைன்னா பாண்டியவன் நல்லவனோ அப்படின்னு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதுவும் வினாவாக குறிக்கும்.
அடுத்தது அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார் அப்படின்றோம். இப்ப இதை எப்படி வினாச்சொற்றோடாக மாற்றுவோம்? அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா? விட்டார் அப்படிங்கறது என்ன மாத்துவோம்? இதோட ஒரு ஆவ சேர்த்தா விட்டாரா அப்படின்னு மாத்தணும்னா அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா கொஸ்டினா மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது கடல் பெரியது. இதை எப்படி வினாச்சொற்றோடா மாத்தலாம்? கடல் பெரியதா? இந்த தூண் இருக்கா, பெரியது கூட்டல் ஆன்னு வரும் பொழுது புணரும் போது என்ன ஆகும்? இந்த உகரம் கெட்டு இத்து கூட்டல் தான்னு மாறிடும். அப்ப கடல் பெரியதா? கொஸ்டின் ஆயிடுச்சா? இதுவே கடலா பெரியது? கொஸ்டின் ஆயிடுச்சா? சோ எப்படி வேணாலும் வரலாம். அப்ப ஒரு சொல்லுடைய இறுதியில இந்த ஆங்கிறதையும் ஓங்கிறதையும் பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு வினா சொற்றலாக மாற்றம் அடைகிறது. ஓகேங்களா? ஒரு சில நேரங்கள்ல மாறாது, ஆனா ஒரு சில நேரங்கள்ல மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொருத்தமான வினா சொற்களை எழுதுக. என் விடைக்கு என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்போம். கரெக்டா? என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்போம். அடுத்தது சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாமா? அப்ப இந்த இடத்துல வினா சொல்லுது யார். உனக்கு பிடித்த பொருள் எது அப்படின்னு கேட்கலாமா? அப்ப எதுங்கிறது வினாச்சொல். அப்ப என்ன, யார், எது. இதுல முதல் எழுத்து என்னது? ஏ. இதுல யா, இதுல ஏ. அப்ப இதுல வினா எழுத்துக்கள் எதுனா ஏ. அதுவே வினா சொல் எதுனா என்ன, யார், எது. இது எல்லாமே. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான். அடுத்தது இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்மே கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ புக்ல வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வினாச்சொற்கள் குறித்த ஒன்றுதான். அதாவது ஏதாவது ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக வினவப்படக்கூடியதுதான் வினா. அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை பத்தி நம்ம கேள்வி எழுப்புவோம். அந்த மாதிரி கேட்கக்கூடியதுதான் வந்து வினான்றோம். அந்த வினா கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வினா சொற்கள்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன வினா சொற்கள்லாம் நம்ம பயன்படுத்துவோம்? எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, இதெல்லாமே வினாச்சொற்களை நம்ம பயன்படுத்துவோம். இது எல்லாமே வினாச்சொற்கள் தான். சோ இப்போ இங்க பாருங்க, சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. இந்த கேள்விகள் வந்து அடிக்கடி கேக்குறாங்க உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில தகுதி தேர்வுல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வினாச்சொற்கள் குறித்த கேள்விகள் அடிக்கடி இடம்பெற்றிருக்கு. அதனால தெளிவா பாத்துக்கோங்க. இப்ப நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. இப்ப எப்படி கொஸ்டினா மாத்துவீங்க? எங்கே உள்ளது அப்படின்னு கேட்கலாமா? நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது? இல்லைன்னா எங்கு உள்ளது? எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அடுத்து என்ன சொல்லலாம்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அப்ப எத்தனைங்கிறது என்னது? வினாச்சொல். அடுத்தது டாஷ் சொற்களை பேச வேண்டும், என்ன சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு பயன்படுத்தலாம். என்ன சொற்களை பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு இதனை வினாவதனால் யாதுன்னு பயன்படுத்துறோம். இதுவே பன்மையாக இருந்தால் யாவை அப்படின்னு பயன்படுத்தும். ஓகேங்களா? இதுவே இதுக்கு பல பொருள் இருக்கு அப்படின்னா அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாவை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். இது வந்து ஒரு செய்தி. இந்த செய்தியை வைத்து உங்களை வினாவா உருவாக்க சொல்றாங்க. இதுல அவங்களே ஒரு வினாவையும் எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றார்? பஸ்ல போனா. சோ அதான் எப்படி சென்றால். அப்ப இந்த எப்படி அப்படிங்கிறது சொல் இணைவதனால இது வந்து என்ன ஆகுது? வினாவாக மாறுகிறது. இதே மாதிரி நீங்க என்னன்னு கேட்கலாம்? பூங்கொடி தன் தோழியிடம் எங்கு சென்றால்னு கேட்கலாமா? பூங்கொடி தன் தோழியிடம் எங்கு சென்றால். இப்ப எங்கு சென்றால்னா பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு வரும். அப்ப இது ஒரு கேள்வியா? அடுத்து எப்படி கேட்கலாம்? பூங்கொடி என்று பேருந்தில் ஏறி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால்னு கேட்கலாம். அப்ப திங்கட்கிழமை என்று என்னைக்கு அப்படின்னு கேட்கிறோம்ல. அப்ப என்று சென்றால் அப்படின்றோம். சோ இந்த இடத்துல என்று. அடுத்தது வந்துட்டு வேற எப்படி கேட்கலாம்? பூங்குடி பள்ளிக்கு சென்றாளா அப்படின்னு கேட்கலாமா? ஆம், பள்ளிக்கு சென்றாள். பூங்குடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றாளா? ஆம், சென்றாள். அப்போ இந்த மாதிரி பல கேள்விகளை இந்த ஒரே ஒரு சொற்றொடரிலிருந்து உங்களால எழுப்ப முடியும். புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த பகுதிக்கான ஆன்சர்ஸ். இல்லைன்னா இந்த இடத்துல நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? இந்த இடத்துல எங்கே அப்படிங்கிறது எங்கே தேங்கி இருக்கிறது. இதுவே எங்குன்னு வந்திருந்தா ஏ. அதுவே எங்கே அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஏங்கிறது தான் வந்துட்டு வினா சொல்லாக, அதாவது வினா எழுத்தாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த வினா எழுத்துக்கள் முதல்ல வர்றது எது, இறுதியில வர்றது எது, முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது எது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா?
சோ இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பதில்களை அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். அடுத்த வகுப்புல வந்து இந்த வினா விடைகள், விடை வகைகள், பொருட்கோள்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது ரிலேட்டடாவும் நம்மளுக்கு கேட்பாங்க. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன வினா, ஐய வினாவா, அறியா வினாவா, அறிவினாவா, கொடை வினாவா, ஏவல் வினாவா, இந்த மாதிரிலாம் அடிக்கடி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது குறித்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா இணைய எழுத்துக்கள் குறித்து பார்த்தோம். இன்கேஸ் நீங்க இணைய எழுத்துக்கள் வகுப்புகள் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துருங்க. ஏன்னா எல்லாருமே இந்த இணைய எழுத்துக்கள் குறித்து தவறான கருத்தோட, தவறான புரிதலோட படிக்கிறீங்க. ஆனா இணைய எழுத்துக்கள் குறித்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டை விட 3rd ஸ்டாண்டர்ட்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. அத ப்ரூஃபோட நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ அதனால தயவு செஞ்சு அந்த வீடியோ கிளாஸஸ் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதனால மறக்காம அதையும் பாத்துருங்க. இந்த வகுப்புகள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வரும். For more videos, stay tuned with BAVOOK. Thank you.